स एवेदं ससर्जाग्रे भगवान् आत्ममायया सत् असत् रूपया चासौ गुणमया गुणो विभुः स एवेदं ससज्जाग्रे भगवान् आत्ममायया सदसद्रूपया चासौ गुणमया गुणो विभुः स एवेदं ससज्जाग्रे भगवान् आत्ममायया सद्रूपया चासौ गुणमया गुणो विभुः स एवेदं ससज्जाग्रे भगवान् आत्ममायया सदसद्रूपया चासौ गुणमया गुणो विभुः. हरे कृष्ण. सो भक्तों लेरा वासिकलामा पदम 30 एवदं ससर् जाग्रे भगवान् आत्ममायाय सत् असत् रूपाय सासौ गुणमाय गुणो विभुः. हरे कृष्ण. हरे कृष्ण. पदम 30 स एवेदं ससर् जाग्रे भगवान् आत्ममायया सत् असत् रूपया सासौ गुणमया गुणो विभुः. हरे कृष्ण प्रभु जी. थैंक यू प्रभु जी. हरे कृष्णा. प्रभु हरे कृष्णा. स एवेदं ससर् जाग्रे भगवान् आत्ममायया सत् असत् रूपया चाचौ गुणमया गुणो विभुः. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु जी. स एवेदं ससर् जाग्रे भगवान् आत्ममायया सत् असत् रूपया गुणमया गुणो विभुः. हरे कृष्णा प्रभु. हरे कृष्ण. வேற யாராவது வாசிக்கணுமா? வாசிக்கிறேன். स एवदं ससर्जाग्रे भगवान् आत्ममायया सत् असत् रूपाय सासौ गुणमया गुणो विभुः. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण प्रभु. நான் வாசிக்கிறேன் பிரபு. स एवं ससर्जाग्रे भगवान् आत्ममायया सत् असत् रूपाय सासौ गुणमया गुणो विभुः. हरे कृष्ण प्रभु. स एवेदं ससर्जाग्रे भगवान् आत्ममायया सत् असत् रूपाय चासौ गुणमया गुणो विभुः. हरे कृष्ण. हरे कृष्ण. प्रभु जी நான் வாசிக்கிறேன். स एवदं ससर्जाग्रे भगवान् आत्ममायया सत् असत् रूपया सासौ गुणमयो गुणो विभुः. हरे कृष्ण. हरे कृष्णा प्रभु जी நான் வாசிக்கிறேன். பதம் 30 स एवेदं ससर्जाग्रे भगवान् आत्ममायया सत् असत् रूपया सासौ गुणमया गुणो विभुः. हरे कृष्णा. थैंक यू प्रभु. ஓகே, வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் மொழிபெயர்ப்பு. हरे कृष्ण प्रभु जी. அந்த ஏற்ற நிச்சயமாக இந்த हरे कृष्णा. हरे कृष्ण प्रभु जी. வாசிக்கிறேன் प्रभु जी. அந்த ஏவ நிச்சயமாக இந்த சஜ்ஜர் படைத்தார் அக்ரே முன்பு பகவான் முழுமுதற் கடவுள் ஆத்ம மாயையா அவரது பகவான் சுயசக்தியினால் சத் காரணம் அசத் விளைவு ரூபயா உருவங்களால் ச மேலும் அசௌ அதே பகவான் குணமய ஜட இயற்கை குணங்களில் அகுண உன்னதமான விபு பரிபூரணம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஆசான் பக்தி வேதாந்த பிரபுபாதற்கு ஜெய். பௌதிக படைப்பின் ஆரம்பத்தில் தெய்வீக நிலையில் உள்ளவரான பூரண முழுமுதற் கடவுள் வாசுதேவன் தமது சுய அந்தரங்க சக்தியால் காரணம் மற்றும் விளைவு எனப்படும் சக்திகளை படைத்தார். பொருளுரை
ஜட உலக படைப்பிற்கு தேவையான காரணம் மற்றும் விளைவு ஆகிய இரு சக்திகளும் பகவானாலேயே படைக்கப்பட்டவை என்பதால் அவரது நிலை எப்பொழுதும் தெய்வீகமானதாகும். எனவே அவர் பௌதிக குணங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. அவரது இருப்பு, உருவம், செயல்கள் மற்றும் உபகரணங்கள் ஆகிய அனைத்தும் ஜட படைப்பிற்கு முன்பே இருந்தன. அவர் முற்றிலும் ஆன்மீகமானவரும் பகவானுடைய ஆன்மீக குணங்களில் இருந்து வேறுபட்ட தன்மையை கொண்டுள்ள ஜட உலக குணங்களுடன் அவர் எவ்விதமான தொடர்பும். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஞ்ஞானாம் திமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் பரமானந்தமாதவம் வந்தேஹம் ஸ்ரீகுரும் ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ஸ்ச श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सुजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिति नामिने. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. गुरु वैष्णव भगवान तीने स्मरण होय विघ्न विनाशन, अनायासे होय निज वांछित पूरन. साये वेदम सतत जाग्रे भगवान आत्ममायया सत् असत रूपया चासौ गुणमया गुणो विभुः. हरे कृष्णा. சசர்ஜா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. சசர்ஜா அப்படின்னா படைப்புன்னு அர்த்தம். போன ஸ்லோகத்துல எப்படி வாசுதேவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு பார்த்தோம். வாசுதேவ பராவேதா, வாசுதேவ பராமகா மகா, வாசுதேவ பரா யோகா, வாசுதேவ பராகதி, எப்படி வாசுதேவர் தான் எல்லாம் அப்படிங்கறத நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த வாசுதேவர் எப்படி படைப்ப ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற ஸ்லோகம் இது. ஏறக்குறைய இதே போல ஒரு ஸ்லோகம் பாரதத்துல 2வது காண்டத்திலயும் வருது. அகம் ஏவாசம் ஏவாகிரேன்னு சதுஸ்லோகி பாகவதம்னு சொல்லுவாங்க. சதுஸ்லோகி பாகவதம் அப்படின்னா 4 ஸ்லோகங்கள் ஆரம்பத்துல பகவான் கொடுத்தது. சதுஸ்லோகி பாகவதம் 4 ஸ்லோகங்கள். அந்த 4 ஸ்லோகங்கள் அதுக்கப்புறம் பெருசாகி 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 18,000 ஸ்லோகமாகி 18,000 ஸ்லோகத்துக்கு புரோபாதர் பக்திவேதாந்த பொருளுரைகள் எல்லாம் கொடுத்து அது இன்னும் ஒரு 15,000 பக்கத்துக்கு பெருசாகி இப்ப நமக்கு 18 புத்தகங்கள்ல நம்ம பாகவதம் பார்த்துட்டு இருக்கோம். அது ஆரம்பத்துல அது 4 ஸ்லோகமா இருந்தது. சதுஸ்லோகி பாகவதம். அந்த 4 ஸ்லோகத்தை பகவான் விஷ்ணு பெருமாள் விஷ்ணு பிரம்மாவுக்கு பேசினார்னு சொல்லி இருக்கு. அந்த பேசின ஆரம்ப ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா அகம் ஏவாசம் ஏவாகிரே, ஆரம்பத்துல நாதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். ஆரம்பத்துல நாதான் இருந்தேன், என்கிட்ட இருந்துதான் இந்த சர்க்கம் இந்த படைப்பு தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது பகவான் படைப்புக்கு வெளியில இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். பொதுவா நாஸ்திகர்களா இருக்கட்டும், இல்ல அருவவாதிகளா இருக்கட்டும், மாயாவதிகளா இருக்கட்டும், அவங்களுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா கடவுள்னு ஒண்ணு கிடையாது, அப்படியே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் படைப்புக்கு உள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க.
முதல்ல படைப்புக்கு உள்ள இருக்காருன்னா அவர் பகவானா இருக்கவே முடியாது. ஏன்னா பகவான் தானே எல்லாத்தையும் படைக்கணும். இவர் படைப்புக்கு உள்ள வந்துட்டாரு. உள்ள வரலாம். ஆனா உள்ளுக்குள்ள பந்தப்பட்டுதான் இருக்காரு அப்படின்னா அவர் எப்படி பகவானா இருக்க முடியும்? இதே போல படைப்புன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அவர் அந்த படைப்புக்கு வெளியில தானே இருந்தாகணும். அது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு உதாரணம். இப்போ ஆஹ் பகவான் பௌதிக உலகத்தை படைக்கிறார்னு சொல்லி இருக்கு. பௌதிக உலகத்தை பகவான் படைக்கிறார். அப்போ பௌதிகம்னு ஒண்ணு படைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ அந்த படைக்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிறது ஆன்மீகமா தானே இருந்தாகணும். ஏன்னா பௌதிகம் அப்படிங்கிற ஒரு வஸ்துவை பகவான் படைக்கிறார். ஜட உலகத்தை பகவான் படைக்கிறார். ஜடம்னா பௌதிகமான மெட்டீரியல்னு அர்த்தம். இந்த பௌதிக வஸ்து பௌதிக பிரபஞ்சத்தை பகவான் படைக்கிறார் அப்படின்னா அப்ப அந்த படைப்புக்கு முன்னாடி இருந்தது ஆன்மீகமா தானே இருக்கணும். அப்படி அந்த படைப்புக்கு முன்னாடி இந்த ஜட படைப்புக்கு முன்னாடி இருந்தது பௌதிகம் அப்படின்னா அப்ப அந்த ஜடத்தை அதுக்கு முன்னாடி யாரோ படைச்சிருக்கணுமே. அப்போ எப்போ இங்க ச இதம் சசஜ்ஜக்ரே பகவான் பௌதிக உலகத்தை படைக்கிறார் அப்படின்னு அந்த வாக்கியம் வந்துருச்சு அப்படின்னா இப்போ பகவான் அந்த பௌதிகத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நாராயணோ பரோ அவ்வியக்தாத்னு சொல்லி சங்கராச்சாரியர் சொல்றார். சங்கராச்சாரியர் பொதுவா ஒரு மாயாவதி கூட்டத்துக்கு தலைவரா இருக்கார். ஆனா அவரே ஏற்றுக்கொள்கிறார் நாராயணர் பரோ அவ்வியக்தாத் அப்படின்னா இந்த பௌதிக படைப்புக்கு வெளியில இருக்கிறார் நாராயணர் அப்படின்னு. நம்ம போன ஸ்லோகத்துல வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகான்லாம் நம்ம படித்தோம். இப்போ வேதங்கள் எல்லாம் அவரை தான் காட்டுது. வேதங்கள் எல்லாம் அவரை நோக்கிதான் யஜ்ஞம் செய்யணும்னு சொல்லி சொல்லுது. அந்த படைப்பு பௌதிக படைப்பாருன இந்த பௌதிக பிரபஞ்சத்தையும் பகவான் விஷ்ணு தான் படைக்கிறார். ஆனா இந்த படைப்புக்கு வெளியில தான் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியர் சொல்றார். இப்போ அருவவாதிகளோட தலைவரே நாராயணர் படைப்புக்கு வெளியில இருக்காருன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்ப நாராயணருடைய திருமேனி எப்படி பௌதிகமா இருக்க முடியும்? பகவான் படைப்புக்கு உள்ள வர்றாரு அப்படின்னா அவர் பௌதிக வஸ்துவ எடுத்துக்கொண்டு வர்றாருன்னு சொல்லக்கூடாது. பகவான் இங்க ஆத்ம மாயையான்னு ஒண்ணு இருக்கு. பகவத்கீதையில கிருஷ்ணர் இந்த மாதிரியான ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வருது. இந்த மாதிரி கிருஷ்ணர் ஆஹ் நாலாவது அத்தியாயம் 6வது ஸ்லோகம் இது. அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. கிருஷ்ணர் கீதையிலேயே இந்த ஆத்மமாயங்கிற வார்த்தையை சொல்றார். கிருஷ்ணர் அவருடைய ஸ்வயம் சக்தியோட உள்ள வராரே தவிர நம்மள போல மாயாவுடைய வஸ்து எடுத்துட்டு வர்றது கிடையாது. பகவான் ஆத்ம மாயையா அவருடைய அந்தரங்க சக்தியோட வர்றார். அவருடைய ஆத்மா மாயையோட வர்றார். ஆத்ம மாயா அப்படின்னா அது மகா மாயா கிடையாது. ஆத்ம மாயனா அவருடைய மாயாவை எடுத்துட்டு வர்றாருன்னு அர்த்தம். நான் என்னுடைய பட்டாளத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அர்த்தமே தவிர அவர் பௌதிகத்தை எடுத்துட்டு வர்றாருன்னு கிடையாது. எப்படி இந்த ராஜாங்கத்துல இப்போ ராஜாங்கம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அந்த ராஜாங்கத்துல சிறைச்சாலைன்னு ஒண்ணு இருக்கும். இந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு ராஜா நுழையும் போது அவர் அவருடைய பட்டாளங்களை எடுத்துட்டு நுழைவார் அவரு. ஆனா ராஜா அவரோட பட்டாளங்கள் எல்லாம் கூட்டுட்டு அந்த சிறைச்சாலைக்குள்ள நுழைந்தா கூட ராஜாவும் சரி அவருடைய பட்டாளங்களும் சரி அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு உட்பட்டவங்க கிடையாது. இந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறவங்க சிறை கைதிகள்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த சட்டதிட்டங்கள்லாம். அந்த சிறை கைதிகள்லாம் எப்படி எப்படி வாழணும், என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும், எந்த ரூம்ல அவங்க வசிக்கணும், அந்த ரூம்லயே என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, இதுக்கு மேல இந்த ரூமுக்கு போக முடியாது, அந்த ரூமுக்கு போக முடியாது, இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது. உணவு வேணா உங்களுக்கு ரெகுலரா கிடைச்சிடும், ஆனா ரெகுலரா உங்களுக்கு தண்டனை இருக்கும், நீங்க கடினமா உழைக்கணும், நீங்க இந்த கல்லை உடைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வேலை எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க அதை செய்யலாம். அதுக்கு வேணா உங்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுப்பாங்க. அதுக்காக நீங்க என்னனாலும் செய்ய முடியாது. கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கு. அதிகமா தப்பு பண்ணீங்க சிறைச்சாலையில போய் செஞ்சீங்கன்னா இன்னும் மோசமான ஒரு சிறை அறைக்குள்ள நம்ம போட்டுடுவாங்க.
இந்த மாதிரி இந்த சிறைச்சாலையில என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் சிறை கைதிகளுக்கு தவிர அந்த சிறைச்சாலையை படைத்த அந்த ராஜா உள்ள நுழையும் போது, அந்த ராஜாவுடைய பட்டாளங்கள் உள்ள நுழையும் போது அவங்களுக்கு எல்லாம் இந்த ரூல் செட் ஆகாது. அவங்க எல்லாம் எப்பவுமே சுதந்திரமானவர்களா தான் இருப்பாங்க. பொதுவா ராஜா நுழைறாரு அப்படின்னா ராஜா கண்டிப்பா அந்த சிறை கைதிகள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த சட்டதிட்டங்கள்லாம் இவருக்கு செல்லுபடி ஆகாது. அதே போல பகவான் எப்பவுமே ஆத்ம மாயையா, இந்த ஸ்லோகம் சொல்றது போல பகவான் வந்து எப்பவுமே ஆத்ம மாயையா இருக்காருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த காலத்திலயும் சரி பகவான் வந்து பௌதிகமான ஒரு வஸ்துவ தரித்துட்டு வர்றது கிடையாது. அவர் எப்பவுமே ஆன்மீகமா தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். ச ஏவேதம் சசர்ஜாகிரே பகவான் ஆத்ம மாயையா. பகவான் எப்பவுமே திவ்யமான அவருடைய ஆன்மீக தளத்துலதான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் எப்பவுமே பௌதிகத்தை எடுக்கிறதே கிடையாது. ராஜா அவர் சிறைச்சாலைக்கு வந்தா கூட அவர் வந்து எந்த வகையிலையும் நம்ம வந்து சிறை கைதியோட ஒப்பிட முடியாது. சிறைச்சாலைக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே சிறை கைதிகள் தான். பொதுவா பேசும்போது சிறைச்சாலைன்னா யார் இருப்பாங்க? எல்லாம் சிறை கைதிகள் தாங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சிறைச்சாலையினாலே கைதிகள் நிரம்பி இருக்க இடம் தான். ஆனா ஒரு ராஜா உள்ள போகும்போது அவர் சிறை கைதின்னு சொல்லிட முடியாது. அதே போல இந்த உலகத்துல நிறைய உடல்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ரஜோகுணம், சித்தோகுணம், தமோகுணம்னு சொல்லி இந்த குணங்களை எல்லாம் அவங்க வந்து தரித்து கொண்டு என் ஜலஜா நவலக்ஷாணி ஸ்தாவர லட்ச விம்சத்தின்னு சொல்லி 84 லட்சம் வகையான ஜீவராசிகள்ல சுத்திட்டே இருக்காங்க. ஆனா பகவான் இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த முக்குணங்களை எடுத்துட்டு வர்றது கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். பகவான் எப்பவுமே அவருடைய ஸ்வயம் ரூபத்துலதான் இருக்கார். அவர் ஆத்ம மாயாவா இருக்கார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சத் அசத் ரூபயாச்சாசோ குணமயா குணோ விபுகு அப்படின்னு சொல்லி இருக்கு. பகவான் அவருடைய சக்திகளை வைத்துக் கொண்டுதான் இந்த பௌதிக உலகத்தை படைக்கிறார், பௌதிக சக்திய படைக்கிறார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர எந்த காலத்திலையும் பகவான் இந்த விஷயங்களுக்கு உட்பட்டவர் அப்படிங்கறத நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள கூடாது. இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய டைம் நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது கர்மாவை பத்தி பேசுவோம். இந்த மாதிரி நிறைய கர்ம பந்தனை பத்தி எல்லாம் பேசும்போது கர்ம சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லும் போது பொதுவா மக்களுக்கே என்ன ஒரு சிந்தனை இருக்கு அப்படின்னா பகவானே இந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவர் தான். அதனாலதான் அவர் ராமாவா வரும்போதும் கிருஷ்ணரா வரும்போதும் நிறைய துக்கங்கள் அனுபவிக்கிறாரே. இப்ப ராமா எந்த அளவுக்கு துக்கத்தை அனுபவிச்சார். அவருடைய மனைவியை பிரிந்து இருந்தார். அவருடைய அவர் வந்து ராஜாவா வந்து அடுத்த நாள் அவர் வந்து ஆசிரமத்துல ஏற்ற போறாங்க. அப்ப பார்த்து அவருக்கு வந்து ராஜாங்கம் கிடையாது, காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வனவாசம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல கிருஷ்ணரும் பாருங்க, அவருக்கும் பாருங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. அவர் வந்து எப்படிலாம் அவர் வந்து கம்சன் வந்து கொல்ல பார்த்தான். இந்த மாதிரி இவங்கெல்லாம் இந்த உலகத்துக்கு கிருஷ்ணரோ ராமரோ இந்த உலகத்துக்கு வரும்போது அவங்க கூட இந்த மாதிரி நிறைய இந்த சட்டத்திட்டங்கள்லாம் எடுத்துட்டு கடைபிடிக்கிற மாதிரி தெரியுதே. அப்ப அவங்க எல்லாம் இந்த கர்ம பந்தனத்துக்கு உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லி தப்பா நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. அதனாலதான் அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. கிருஷ்ணர் சொல்றார், நான் பிறப்பட்டவன். அஜனா பிறப்பற்றவன் அர்த்தம். பகவான் எப்பவுமே பிறப்பற்றவர் தான். அவர் பிறப்பற்றவரா இருக்காரு அப்படின்னா அவருக்கு எப்படி ஒரு பௌதிக உலகத்துல ஒரு பிறப்பு நடக்கும்? பௌதிக உலகத்துல பகவான் பிறக்கிறதே கிடையாது. பகவான் வந்து தோன்றுகிறாருன்னு நம்ம சொல்லுவோம். பகவானுடைய பிறப்பு நம்ம வந்து தோற்றம்னு சொல்லுவோம். தோற்றத்துக்கும் பிறப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம நிறைய உடல்கள் எடுக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நமக்கு பிறப்பு. ஆனா பகவானுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு உடல் எடுக்கிறது கிடையாது. பகவான் எப்பவுமே அவருடைய ஸ்வயம் ரூபத்திலே வர்றார். அவர் கிருஷ்ணரா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குழந்தை பையனா இருக்காரு அப்படின்னா அது அவருடைய ஸ்வயம் ரூபம். அது அவர் ஒன்னும் ஒரு கர்மா வந்துருச்சு, இந்த கர்மானால அவர் இந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக வசுதேவருக்கும் தேவகிக்கும் பையனா பிறந்திருக்கார். அவருடைய கர்மா அங்க ஒழுங்கா இல்லாதனால அவர் வந்து அந்த அவருடைய பிறந்த வீடை விட்டுட்டு அவர் வந்து போய் பிருந்தாவனத்துல
யசோதாவுடைய நந்தமகாராஜ் அவங்க வீட்டுல வாழ்ந்தார் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது கிடையாது. பகவான் செய்யறது எல்லாமே லீலை. அவருக்கு லீலைன்னு, அதனாலதான் பகவான் செய்யற செயல் நம்ம லீலைன்னு சொல்லுவோம். நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே இந்த கர்ம பந்தனைன்னு நம்ம சொல்லுவோம். பகவானுக்கு கர்ம பந்தனன்னு கிடையாது. கர்ம பந்தனத்தை அறுக்கக்கூடிய பகவானுக்கு எப்படி கர்ம பந்தனம் இருக்கும்? பகவான நம்ம முகுந்தான்னு சொல்றோம். முக்தி முகுந்தாலி சேவதே அஸ்மான். முக்தி முகுந்தலி சேவதே அஸ்மான். பகவானுக்கு முகுந்தன்னு பேரு, ஏன்னா முக்தி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு. அவர் இந்த பௌதீக பந்தத்துல இருந்து நமக்கு முக்தி கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் எப்படி நீ பௌதீக பந்தத்துக்கு உள்ள இருப்பாரு. கர்மாணி நிர்தகதி கிந்தூச்சா பக்தி பாஜாம் அப்படின்னு சொல்லி பிரம்ம சமிதையில ஒரு ஸ்லோகம் உண்டு. கர்மாணி நிர்தகதி. கர்மாணி நிர்தகதி அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்யறோம். அந்த செயல் நம்மள பந்தப்படுத்துது. இந்த பந்தப்படுத்தின இந்த செயல் காரணமா நம்ம ஒண்ணு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு. எஸ்து இந்திரகோபம் அதவேந்திரம் அகஸ்வ கர்ம பந்தானுரூபம் பலபாஜனம் ஆத்னோதி கர்மாணி நிர்தகதி கிந்தூச்ச பக்தி பாஜாம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. பிரம்மா சொல்றார், எஸ்து இந்திரகோபம் அதவேந்திரம் த ஸ்வகர்ம. அவன் கர்மா பொறுத்து ஒண்ணு இந்திரகோபனா பறக்குறான், இல்லாட்டி இந்திரனா பறக்குறான். இந்திரா அப்படின்னா நமக்கு தெரியும், சொர்க்கலோகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் இந்திரதேவர்னு நம்ம சொல்லுவோம். இந்திர கோபா அப்படின்னா இந்திரியங்களை திருப்தி பண்றதுக்காக ஒருத்தன் ஒரு சின்ன ஒரு எறும்பா கூட இருக்கலாம். ஆக்சுவலி நம்ம இந்திரியங்களை நல்லா திருப்தி பண்ணலாம். இந்திரானா இந்திரா அப்படின்னா ஒரு வகையில ராஜா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதே போல இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம புலன்களையும் நம்ம சொல்லுவோம். இந்திர கோப அப்படின்னா எறும்புன்னு அர்த்தம், ஒரு சின்ன எறும்பு. இந்திர கோபம் இல்ல இந்திர கோபம்ங்கிற அந்த ஒரு எறும்பு, அதுவும் புலன்களை திருப்தி பண்ணுது. இந்திர அப்படிங்கிற அந்த சொர்க்கலோகத்து இந்திரா, அவரும் அவருடைய புலன்களை அனுபவிக்க பாக்குறார். இப்போ இந்திரனா இருக்கட்டும் இந்திர கோபமா இருக்கட்டும், ரெண்டுக்குமே அவங்கவுங்க செஞ்ச கர்மாக்கு ஏற்றாற் போல் புல இன்பம் கிடைக்குது. நான் ஒரு வகையில நம்ம இந்திரனா புலன்பம் அனுபவிச்சாலும் சரி, இல்ல இந்திர கோபனா இருந்து புலன்பம் அனுபவிச்சாலும் சரி, எல்லாமே ஒரே புலன்பம் தான். நீங்க கர்மாக்கு ஏற்றாற் போல் நீங்க மேலோகத்தை அனுபவிக்கிறீங்க, இல்ல கீழோகத்தை அனுபவிக்கிறீங்க, இல்ல நடுலோகத்துல அனுபவிக்கிறீங்க. ஏதோ ஒண்ணு நம்ம புலன்களை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம புலன்களை அனுபவிக்கும் போது நம்ம ஒன்னும் எனக்கு அந்த இந்திரன் உடல் கிடைச்சா நல்லா நினைக்கிறதே இல்லை. அவங்கவுங்க புலன் இன்பத்துல ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. யாருமே இந்த மாதிரி அந்த புலனின்பம் எனக்கு ஓகே, இந்த புலனின்பம் எனக்கு வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. புலனின்பம் கிடைக்கிற வரைக்கும் அந்த இது அவங்களுக்கு சந்தோஷம்தான். அதனாலதான் நீங்க சாஸ்திரத்துல ஒரு கதை பார்ப்பீங்க. இந்திரதேவர் அவருடைய ஒரு தவறான ஒரு செயல் காரணமா ஒரு பன்றியா பறக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. இந்திரன் எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா அப்படிப்பட்ட இந்திரன் கூட தவறு செய்யறது நம்ம பாக்குறோம். நம்ம தேவர்களை நம்ம வழிபாடு செய்யறோம், ஆனா தேவர்களே பாருங்க எந்த அளவு பௌதிக ஆசைகளோட இருக்காங்க. அப்படிப்பட்ட பௌதிக ஆசை காரணமா ஒரு இந்திராங்கிற ஒரு பெரிய ஒரு தேவர்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கக்கூடிய அந்த இந்திரா ஒரு பன்றியா பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வருது. அப்ப நம்ம எதுக்கு தேவர்களை வழிபாடு செய்யணும்? தேவர்களுக்கு மரியாதை கொடுக்கலாம், அவங்க ஏதோ நிர்வாகம் செய்யறாங்க அப்படின்னு, அந்த மரியாதை ஓகே. வழிபாடு செய்யணும் அவசியமே இல்லை. வழிபாடுனா கிருஷ்ணருக்கு தான். அதனாலதான் கிருஷ்ணருடைய வழிபாடு சிறந்த வழிபாடுன்னு சொல்றோம். ஏன்னா அவர் அச்சுத, அவர் விழவே மாட்டார். மத்த ஜீவராசிகள்லாம் சூத்தனா விழுந்த ஆத்மாக்கள். பகவான் அச்சுத அப்படின்னா அவர் விழவே மாட்டார், எந்த இலையும் விழ மாட்டார். அவர் நிலையில இருந்து கீழே இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது ஆத்ம மாயையா, அவர் எப்பவுமே ஆன்மீகமாவே தான் இருப்பார். அவர் எப்பவுமே ஜடமாறதே கிடையாது. அவர் ஜட உலகத்துக்கு வந்தா கூட, ஜட பொருட்களையே எடுத்து விக்கிரகமா நின்னா கூட, இன்னும் அவருக்கு சக்திகள்லாம் அதே போலதான் இருக்கும். பகவானுக்கு ஆன்மீக சக்தி, பௌதிக சக்தி அப்படின்னு வேறுபாடு அவருக்கு கிடையாது. அவருக்கு எல்லாமே ஒரே சக்தி தான். அவர் எந்த சக்தி வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவர் இந்த சக்தியை அப்படி யூஸ் பண்ணுவாரு. உதாரணத்துக்கு ஒரு மெக்கானிக்,
மெக்கானிக்கு நீங்க அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா அவருடைய எக்ஸ்பர்டைஸ வச்சு அதை வந்து ஒரு விஷயத்த சூடாக்குறதுக்கும் பயன்படுத்த முடியும், குளுமையாக்குறதுக்கும் பயன்படுத்த முடியும். இப்ப ஃப்ரிட்ஜ்னு ஒண்ணு இருக்கு. இந்த எலக்ட்ரீஷியன் அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை வச்சு அந்த கரண்ட்ங்கிற அந்த சக்திய அவர் வந்து ஒண்ணு சூடான சில விஷயங்களை படைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஹீட்டர்லாம் இருக்கே சூடாகிறது, அதுக்கும் அதே கரண்ட் தான். அதே போல அதே கரண்ட்டை வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு குளுமையானதையும் கொண்டு வர முடியும். இப்போ குளுமையான சக்தியா இருக்கட்டும், சூடான சக்தியா இருக்கட்டும், சக்தி அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட்ங்கிற சக்தியை வைத்து ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு நிபுணனான ஒரு எலக்ட்ரீஷியன் இப்படி உருவாக்க முடியும். எலக்ட்ரீஷியனுக்கு எல்லாமே சக்தி கரண்ட் தான். ஆனா அவருடைய எக்ஸ்பர்ட்டை வச்சு இப்படி அப்படின்னு அவர் பிரிச்சுக்கலாம். அதே போலதான் பகவானை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சக்தி, பௌதிக சக்தி அவருக்கு எல்லாமே ஒண்ணுதான். அவருக்கு எல்லாமே ஆன்மீக சக்தி தான். இல்ல நீங்க அதை பௌதிக சக்தின்னு சொன்னாலுமே அந்த பௌதிக சக்தியை அவர் எப்படி வேணாலும் அற்புதமா அவர் பயன்படுத்திக்க முடியும். மகா அற்புதமா அவர் என்னாலும் பண்ணிவிட முடியும். அது பகவானுடைய சக்தி. இப்போ பகவான் எந்த நிலையும் விழாம இருக்காரு இல்லையா, அவர் ஆத்மமாயாவா இருக்கறனால அவருக்கு வந்து அச்சுதான்னு பேரு. ஆனா தேவர்கள்லாம் அப்படி கிடையாது. அதனாலதான் இந்திரன் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு பன்றியாரார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்படி பன்றியானக்கு அப்புறம் இந்திரன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறாரு போல. நான் சந்தோஷமா இருக்கேனே. பிரம்மா வந்து சொல்றார், இந்திரா நீ என்ன இங்க பன்றியா இருக்க, அங்க தேவர்கள் எல்லாம் இருக்காங்க, உன்னை காத்துட்டு இருக்காங்க, தேவர்கள் எல்லாம் உன்னை புகழ்றாங்க, வேதத்துல கூட இந்திரனை புகழ்ந்து எவ்வளவோ வாக்கியங்கள்லாம் இருக்கு, நீ இங்க ஒரு பன்றியா இருக்கியே. பன்றினா என்ன நமக்கு தெரியலையா? பன்றி இந்த மலத்தை தான் சாப்பிடுவது. நமக்கு வந்து ருசியா இட்லி, தோசை, சட்னி, சாம்பார், வடை, பொங்கல், ரைஸ், சாம்பார், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியா பொங்கல், இனிப்பு, பலார்த்தம், ஜிலேபி, மைசூர் பாகு நல்லா சாப்பிடுவோம். இதுதான் நம்மளுடைய உணவு. கலாச்சாரமானவர்கள் இந்த மாதிரியான உணவு தான் எடுத்துக்கிடுவாங்க. மாமிசம்ங்கிறதுலாம் கலாச்சாரங்க. மாமிசம்ங்கிறதுலாம் ரொம்ப லோ கிளாஸ் பீப்புள் தான் எடுப்பாங்க அந்த மாதிரி மாமிசம் சாப்பிடுறது. உணர்வு உயர்ந்த சிந்தனையா இருக்கிறவங்க வந்து மாமிசம் எடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த பன்றி அப்படி கிடையாது. இந்த பன்றி இந்த மாதிரியே நீங்க நல்ல ஒரு விருந்தெல்லாம் சமைச்சு நீங்க ஒரு பன்றி கொடுத்தீங்கன்னா அது சாப்பிடுமா? அது எடுக்காது. அந்த விருந்த நல்லா சாப்பிட்டவங்க அடுத்த நாள் காலையில எங்கேயாவது போய் மலம் கழிக்கிறாங்கன்னா அந்த மலம் கழித்த உணவை சாப்பிடுறதுதான் அதுக்கு வந்து நல்ல ஒரு விருந்து. நம்ம விருந்த கழிவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கழிவை சாப்பிடுறதுதான் அந்த பன்றியுடைய வேலை. அதனாலதான் நீ கிராமத்துல எல்லாம் பார்க்கலாம், அந்த கிராமத்தை தூய்மை பண்றதுக்குன்னே இந்த பன்றி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வந்து ஐயோ அந்த பன்றி எல்லாம் இருக்கே அசுத்தம்னு நம்ம சொல்றோம். பட் ஒரு ஆளுடைய அந்த மலத்தை எல்லாம் அது சாப்பிட்டு ஒரு வகையில அந்த இதை தூய்மைப்படுத்திட்டு இருக்கு. எனிவே அதுக்காக அது ஒண்ணும் அது ஒரு தூய்மைப்படுத்துதுன்னு சொல்லிவிட முடியாது. அசுத்தத்தை சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு ஜீவனா ஒரு உயிராத்தான் அது இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பன்றி அது பன்றி எல்லா வகையிலுமே ரொம்ப லோ கிளாஸ். அது சாப்பிடுற உணவா இருக்கட்டும், அது செய்யக்கூடிய செயலா இருக்கட்டும், அது என்ன பண்ணும், அது வந்து யாரு என்னன்னு பார்க்காம எல்லார்கிட்டயும் அது பாலுறவுல ஈடுபடும். தன்னுடைய அம்மான்னு பார்க்காது, தன்னுடைய பையன் தன்னுடைய பொண்ணுன்னு பார்க்காது, தன்னுடைய என்ன சொல்ல அக்கா அதையும் கூட பார்க்காது. யாருனாலும் சரி அது அவங்களோட பாலுறவுல ஈடுபடும். இந்த மாதிரி ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு ஜீவராசியா தான் இந்த பன்றி இருக்குங்கிறத பாக்குறோம். ஆனா இந்திரன் அந்த மாதிரியான ஒரு பன்றியா பறந்து கூட அவன் வந்து ரொம்ப சந்தோஷம், இங்க ரொம்ப நல்லா அனுபவிக்கிறேனே, எனக்கு என்ன குறைச்சல், நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு செக்ஸ் லைஃப் எனக்கு கிடைச்சிருச்சு, நல்ல பாலுறவுல ஈடுபடலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, யார்கிட்ட வேணாலும் நான் வந்து செக்ஸ் லைஃப்ல நல்லா நல்லா அனுபவிக்கலாம், அதே போல எனக்கு உணவும் கிடைக்குது, என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் வந்து என்ன கூப்பிடுறீங்க, நான் இங்க சந்தோஷமா இருக்கேனே அப்படின்னு சொல்லி நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து பிரம்மாட்ட சொல்றாரு. அப்புறம் பிரம்மா வந்து அவன் கண்ணு முன்னாடியே ஒவ்வொரு ஆளா வெட்டுறாரு. அவரு இந்த மாதிரி மனைவியை எடுக்கிறார், பறிக்கிறார், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்து குட்டிகளை இந்த மாதிரி எல்லா பன்றியுமே அவர் வந்து எடுத்துட்டு கொல்லக்கப்புறம் தான் இந்திரன் நினைக்கிறான், ஐயோ எல்லாருமே என்ன விட்டு போயிட்டே இருக்காங்களேன்னு. அப்புறம் வலுக்கட்டாயமா ஓ நான் இந்திரன் இப்படி இந்த மாதிரி ஒரு பந்தப்பட்ட ஒரு இடத்துல இருக்கேங்கிறத அதுக்கப்புறம் தான் அவன் வந்து புரிந்து கொள்றான். இப்போ ஒரு இந்திரன்ல இருந்து ஒரு இந்திரகோபன் வரைக்கும் எல்லாருமே அவங்கவங்க கர்மாக்கு ஏற்றாற் போல் புலனின்பத்தை அனுபவிக்கிறாங்க. கர்மாக்கு ஏற்றாற் போல்
புலனின்பம் காரணமா வரக்கூடிய துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. இன்பமோ துன்பமோ எப்படியோ அவங்க அனுபவிக்கிறாங்க. அது அவங்கவங்க செஞ்ச கர்மா கேட்டார் போல். பந்தானு ரூப பல பாஜனம் ஆத்னோதி. பலனா பலம். நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதற்கான பலம் அவங்கவுங்களுக்கு அந்த கர்மா கிடைக்குது. அதன் போல இந்திராவா இருக்கட்டும், இந்திரகோபனா இருக்கட்டும், நம்ம அந்த மாதிரி பறக்கிறோம். பிரம்மா சொல்றார், கர்மாணி நிர்தகதி கிந்தூச்ச பக்தி பாஜாம். ஆனா நம்மளுடைய இந்த கர்மங்கள் காரணமா தானே இப்படி நம்ம வந்து மேல கீழேன்னு நம்மளை எத்தி எத்தி உதைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு உத விட்டாங்கன்னா நம்ம அப்படியே நம்ம இந்த ஃபுட்பால் கேம் எல்லாம் பார்க்கலாம். இந்த என்ன பந்தாடாதடான்னு சொல்லுவாங்க. என்னடா என்ன இங்க தள்ளுற அங்க தள்ளுற இப்படி எட்டி எட்டி உதைக்கிறீங்கன்னு. இதே போல நம்மள மாயா எட்டி உதைச்சிட்டு இருக்கு. இந்த சைடு இருந்து ஒரு எட்டி உதைக்குது, அப்புறம் அந்த சைடு போய் நம்ம வந்து ஒரு எறும்பா பறக்கிறோம். அப்புறம் அங்க இருந்து ஒரு உதை, அதுக்கப்புறம் நம்ம ஒரு புழுவா பறக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு உதை, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன ஒரு பூச்சியா பறக்கிறோம். அப்புறம் ஒரு உதை கொடுக்குது, ஒரு சிங்கமாகவோ புலியாகவோ பறவையாகவோ இப்படியே மாத்தி மாத்தி நம்மளை எத்தி உதைச்சு 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 ஒவ்வொரு பிறவியா சுத்திட்டு இருக்கோம். பக்தி பாஜா. யார் ஒருத்தர் அவருடைய அந்த கர்மால ஈடுபடுறாங்களோ அந்த கர்மாவெல்லாம் அகற்றுறது கூட பகவான் கோவிந்தனால செய்ய முடியும். கர்மாணி நிர்தகதி. நிர்தகதி அப்படின்னா அது அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணி அப்படியே காணாம போய்கிறதுதான். நம்ம கர்மா காரணமா தான் உடல் கிடைக்குது. இந்த உடல் காரணமா தான் நம்ம வந்து பௌதிகத்தை அனுபவிக்கிறது. மோஸ்ட்லி பௌதிக உலகத்தை அனுபவிக்கிறதுங்கிறது துன்பமா தான் இருக்கும். எல்லாருமே துன்பத்தை தான் அனுபவிக்கிறோம். இந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணம் நமக்கு இந்த உடல் நமக்கு கிடைத்ததுக்கு காரணம் நம்ம செஞ்ச கர்மா. ஆனா இந்த கர்மாவை எல்லாம் அகற்றுது அந்த பகவான் கோவிந்தன் தான். அதனால அந்த கோவிந்தருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி பிரம்மா பாடுறார். சோ இதுதான் கிருஷ்ணருடைய நிலைமை. கிருஷ்ணர் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்காரே தவிர அவர் எந்த விதமான விஷயங்களுமே அவர் அஃபெக்ட் ஆறதே கிடையாது. அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. இது கிருஷ்ணருடைய நிலைமை. அவர் இந்த படைப்புக்கு அப்பால் இருக்காரு. இந்த கர்மத்தை எல்லாம் அகற்றவர் அவர் இருக்காரே தவிர அப்புறம் எப்படி அவர் கர்மத்துடைய பந்தனத்துல வருவாரு? எல்லாருடைய கர்மத்தை எடுக்கிறது கிருஷ்ணர் அப்படின்னா அவர் எப்படி இந்த பந்தத்துக்குள்ள வருவாரு? இன்ஃபேக்ட் நம்மளுடைய பந்தம் போகணும்னாலே அவர் தான் நம்மள அந்த பந்தத்தை இருந்து போகணும் அப்படின்னா அவர் எப்படி நம்ம அந்த பந்தத்துக்குள்ள இருப்பாருன்னு சொல்ல முடியும்? ஒரு நல்ல ஒரு உதாரணம் பிரபுபாதர் சொல்லுவார். ஒருத்தர் நம்மளை காப்பாத்தணும் அப்படின்னா இப்ப நம்ம எல்லாம் கிணத்துல விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கிணத்துல விழுந்துட்டோம், நம்மளை யாராவது காப்பாத்தணும் அப்படின்னா அப்ப கிணத்துல வெளியில இருக்கிறவங்க தான் நம்மளை காப்பாற்ற முடியும். கிணத்துல இருந்து ஒருத்தர் வெளியில இருக்காரு அப்படின்னா அப்போ அவர் வெளியில இருக்காருன்னு தான் அர்த்தம். அவரும் கிணத்துக்குள்ள ஒரு ஆள் நம்ம சொல்ல முடியாது. நமக்கு ஒரு கயிறை போட்டு நம்மள மேல தூக்குவாரு. நமக்கு கயிறை போட்டு மேல தூக்குறாருன்னா அப்ப அவரும் கிணத்துக்குள்ள இருக்காருன்னு சொல்ல முடியாது. அந்த கிணறோட கனெக்ஷன் வச்சிருக்காரு. அந்த கனெக்ஷன் மூலமா நம்மளை காப்பாத்துறதுக்காக தானே தவிர அவரும் கிணறும் ஒண்ணுன்னு சொல்லிட முடியாது. அவர் கிணத்துக்குள்ள ஒரு நபர் கிடையாது. அவர் கிணத்துக்கு வெளியில இருக்கார். அதே போலதான் கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வந்தா கூட அவர் எந்த வகையிலுமே இந்த பௌதிக வஸ்து எடுத்துட்டு வர்றதே கிடையாது. அவர் எப்பவுமே ஆன்மீகமா தான் இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கணும். கர்மாணி நிர்தகதி கிந்துஜ பக்தி பாஜாம். இந்த ஸ்லோகம் சொல்றது போல பிரபுபாதர் இந்த பொருளில் அதைத்தான் சொல்றார். சயே வேதம் சசர்ஜாக்ரே பகவான் ஆத்மமாயா சத் அசத் ரூபயா சாசு குணமயோ குணோ விபுகு. பகவான் விபு, அவர் பரம்பொருள், ரொம்ப பெரியவர். அவர் படைப்புக்கு அப்பால் இருக்கார். இந்த படைப்பு வந்ததே அவருடைய ஆத்மமாயா மூலமா, அவருடைய சொந்த சக்தி மூலமா தான் அப்படிங்கிறத சொல்லுது. அவர் எப்பவுமே ஆன்மீக உலகத்துல ஆன்மீகமயமாகவே இருக்கார். பௌதிக வஸ்துக்கள் அவரை தொடுறதே கிடையாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் சொல்லுது. வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே பகவான் இந்த பௌதிக உலகத்தை படைக்கிறார்னா படைப்புக்கு வெளியில இருக்காரு, அவர் ஆன்மீகமா இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும். டக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ரொம்ப எளிமையான தத்துவம் தான். இந்த பௌதிக உலகத்தை பகவான் படைக்கிறார் அப்படின்னா இப்போ அது பௌதிக வஸ்துக்கு வெளியில இருக்கக்கூடியவராக இருப்பார். இப்போ அவர் ஆன்மீக வஸ்துவா தானே இருக்கணும். ஆன்மீக வஸ்து தானே பௌதிக வஸ்துவை படைக்குது. பௌதீகம் படைக்கப்படுது அப்படின்னா அப்போ பகவான் பௌதிகமா எப்படி இருக்க முடியும்? ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஏன்னா பௌதிகமே அப்பதானே படைக்கப்படுது. இப்போ அவர் ஆன்மீகமா தான் இருக்கார்.
பௌதிக உலகத்தை படைத்தக்கு அப்புறம் அதற்கு உள்ள நுழையிறார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம் சொல்லும். அப்படி நுழைஞ்சிட்டு எப்படி பரவி இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய ஸ்லோகங்கள் சொல்லும். இப்படி பாகவதத்துல கொஞ்சம் கொஞ்சமா எப்படி பகவான் வந்து நாராயணர் தான் எல்லாம் படைக்கிறார், உள்ள நுழைகிறார், நுழைந்ததுக்கு அப்புறம் எப்படி எப்படிலாம் பரவி இருக்கார், எப்படி அவதாரங்கள் எடுக்கிறார்னு சொல்லி வரக்கூடிய ஸ்லோகங்கள் அத்தியாயங்கள்லாம் சொல்லுது. இதுதான் நம்ம வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதோட நான் இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துடைய விளக்கம் நான் முடிச்சுக்கிறேன். நான் இன்னும் சில விஷயங்கள் நான் வந்து இன்னைக்கு பேசலாம்னு நினைச்சேன். ஏன்னா குறிப்பா நான் ரொம்ப நாளா இந்த வகுப்பு கொடுத்துட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், அட்லீஸ்ட் இந்த வகுப்புல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம வந்து விநியோகம் பண்றதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவோம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் ரொம்ப நாள் என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ற உங்களுக்கு எல்லாமே ரொம்ப தீவிரமாவே தெரியும் இந்த பாகவதம்ங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு புத்தகம்னு. நான் பல தடவை இந்த மாதிரி பாகவதத்தை வந்து எடுத்து விநியோகம் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியும் இங்க கூடிய இந்த வகுப்புல இருக்கக்கூடிய நிறைய மாதாஜிஸ் இங்க எல்லாருமே நீங்க வந்து பெண்களா இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய பேரை பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு குறைவா கூட இருக்கலாம்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு அதிகமான ஒரு கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நான் யார பேசி யார்கிட்ட இருந்து நான் வந்து பாகவதம் கொடுக்கறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது வந்து ஒரு காரணம் கிடையாது. நமக்கு பாகவதம் கொடுக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னா பகவான் நமக்கு யாரையாவது அனுப்புவார். அதே போல நமக்கு எதுவுமே ஒரு கான்டாக்ட் கிடையாதுன்னு கிடையாது. நம்ம எல்லாருக்குமே பாகவதத்தை பேசுறதுக்கு பகவான் நமக்கு யாரையாவது அனுப்பத்தான் செய்யறார். நமக்கு யாருக்காவது பிரச்சாரம் பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிருஷ்ணன் அனுப்புவார். நமக்கு ஆனா அந்த பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு வரணும். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாம் கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ண பக்தி பண்றவங்களுக்கு வந்து அந்த கருணை, அந்த தயா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு குணம். அந்த தயாங்கிற முக்கியமான ஒரு குணம் காரணமாதான் ஸ்ரீல பிரபுபாதர் இருந்து அவருடைய 70 வயசுல அமெரிக்கா போனார். 70 வயசுல அமெரிக்கா போறார். 70 வயசுல முதல் காண்டம் மட்டும்தான் அவர் கையில இருக்கு. இன்ஃபேக்ட் அவர் 70 வயசுலதான் அந்த முதல் காண்டத்தையும் கூட ஏறக்குறைய எழுத ஆரம்பிக்கிறார். பிரபுபாதர் அவர் வந்து ஆல்மோஸ்ட் 68 வயசுல அவர் பாகவதத்தை எழுத ஆரம்பிக்கிறார். எந்த அளவுக்கு அவருக்கு ஸ்ரத்தை இருக்கணும். பாகவதத்தை எழுத ஆரம்பிக்கிறது 68 வயசு அப்படின்னா எனக்கு இன்னும் எத்தனை காலங்கள் இருக்கு, என்னால பாகவத்தை முடிக்குமான்னு கூட தெரியாது. பட் இருந்தாலும் நான் அதை எழுதணும், என்னுடைய குருவோட கட்டளைன்னு சொல்லி எழுதியிருக்கார். அவரால 70 வயசுல பாகவதம் எழுதுறதுக்கான ஒரு தெம்பு இருக்கு அப்படின்னா நமக்கு நம்ம வயசுல படிக்கிறதுக்காக தெம்பு இருக்கணுமா இல்லையா? நமக்கு இங்க 30 வயசு 40 வயசு 50 வயசுக்குள்ள எல்லாருக்கும் அட்லீஸ்ட் நமக்கு படிக்கிறதுல தெம்பு கண்டிப்பா இருக்கணும். பிரபுபாதர் ஒரு புத்தகம் எழுதுறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான ஒரு செயல் கிடையாது. அது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு செயல். அது எஸ்பெஷலி ஆன்மீக புத்தகங்கள் எழுதணும் அப்படின்னா அது ஒன்றும் ஒரு சாதாரணமே கிடையாது. பகவானுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் புத்தகங்கள் எழுத முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான புத்தகம் இந்த பாகவதத்துக்கு பக்திவேதாந்த பொருளுரைகள் சில பிரபுபாதர் கொடுத்திருக்கார். இந்த புத்தகத்தை விநியோகம் பண்றதாவது நம்மளுடைய தயா குணமா இருக்கணும். நமக்கு ஒன்னும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு தயாகுணம் பிரபுபாதர் போல இந்த வீட்டுல உள்ள வசதிகள் எல்லாம் விட்டுட்டு இந்த வீட்டுடைய பற்று எல்லாம் விட்டுட்டு ஐயோ தூரமா ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் அங்கேயும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு கலாச்சாரமே இல்லாத ஒரு நபர்களோட மத்தியில உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு வேணாம். அந்த அளவுல நமக்கு தயை இருக்குன்னான்னு நமக்கு தெரியாது. இருக்கணும், இருந்ததுன்னா சந்தோஷம்தான். ஆனாலும் அப்படி இருக்காது. ஏன்னா அதெல்லாம் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்ட்ட தான் அது எல்லாமே இருக்கும். தூய பக்தர்கள்ட்ட தான் அந்த மாதிரி குணங்கள் எல்லாம் பார்க்கணும். ஆனாலும் தயா அப்படிங்கிறது எல்லா பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு குணம் தான். நம்ம அட்லீஸ்ட் நம்ம அமெரிக்காவுக்கு போய் இந்த பாகவதத்தை மத்தவங்கிட்ட பிரச்சாரம் பண்ண முடியலன்னா பரவாயில்ல. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்மளுடைய தெருக்காரங்க இவங்களுக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்க தீவிரமா எடுக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். எவ்வளவு பேர் இங்க தீவிரமா எடுத்துக்கீங்கன்னு தெரியாது. பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து என்ன அடிக்கடி சொல்றோம். பட் நான் இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இன்ஃபேக்ட் நமக்கும் ஒரு இப்ப நம்ம இந்த வகுப்புல பேசணும் கர்ம பந்தனா அப்படின்னு. அதாவது நம்ம வந்து ஒரு செயல் காரணமா ஒரு பந்தத்துல இருக்கோம் அப்படின்னு. நீங்க ஆன்மீக வாழ்க்கையிலயும் ஒரு பந்தனையில இருக்கீங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு தானே நமக்கு இந்த கிருஷ்ண பக்தியை கொடுத்துருக்காங்க. நமக்கு கஷ்டப்பட்டு ஒருத்தவங்களுக்கு இந்த கிருஷ்ண பக்தியை கொடுத்துருக்காங்க. நம்மள இந்த பாகவதம் வாங்க வச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம வகுப்புக்கு ஒருத்தவங்க எடுத்து நம்மள வந்து பாகவதம் படிக்க வைக்கிறாங்க.
அப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு செய்யணுமே. கண்டிப்பா நம்ம ஆன்மீக வாழ்க்கையில கடனாளியா தான் இருக்க முடியும். நம்ம குருக்கு சரி, நம்மளுடைய ஆச்சாரியருக்கு நம்ம எப்பவுமே ஒரு கடனாளியா தான் இருக்க போறோம். ஆனா அந்த கடனை கொஞ்சம் அடைக்கணும்னு நினைக்கணும் இல்லையா? அந்த அடைக்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி ஒரு புத்தவினியம் பண்ணக்கூடிய ஒரு செயல். எப்படி நம்ம அடைக்கிறது? நம்ம பக்தி பண்ணா ஓகே. அதுவும் ஒரு வகையில அடைக்கிறது தான். பட் இருந்தாலும் நமக்கு கிடைத்த இந்த கருணைய நம்ம மத்தவங்களுக்கு குடுக்கணுமா இல்லையா? சோ அதனால என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் நீங்க ஒரு 40 பேர் இருக்கீங்க. எல்லாருமே வீட்ல நீங்க பாகவதம் ஒரு 2, 3 செட் வாங்கி வச்சுக்கணும். நீங்க வீட்ல பாகவதம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான், இத யாருக்காவது குடுக்கணும்னு தோணும். இல்லாட்டினா யாராவது கேட்டா நம்ம அவங்கள நம்ம குடுக்கலாம், கேட்டா குடுக்கலாம், கேட்டா குடுக்கலாம்ன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நம்ம மத்தவங்கட்ட கேட்கவும் மாட்டோம். கடைசி நம்மளும் பாகவதம் கோயில்ல வாங்கி விநியோகம் செய்யவும் மாட்டோம். நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து நம்மளும் ஒரு 5 செட்டு, 10 செட்டு இன்ஃபாக்ட் இங்க சுமதி மாதாஜின்னு அவங்க வீட்ல இருந்து 10 செட் வச்சிருக்காங்க. அப்புறம் அ உத்கர்ஷ்ணி மாதாஜின்னு ஒரு டிவோட்டி அவங்க வீட்ல 20 செட் வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட இங்க ஏன் இங்க இங்க கோகில மாதாஜி அவங்களும் அவங்க வீட்ல 20 செட் பாகவதம் வச்சிருந்தாங்க. இப்ப பாருங்க வருஷத்துல அவங்க வந்து ஒரு 30 செட் வரைக்கும் அவங்களே விநியோகம் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஏதாவது ரிஸ்க் எடுத்து நம்மளும் ஒரு தொண்டு செய்யணும். அப்படி செய்யும்போது தான் பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு நல்லா கிடைக்குது. ரொம்ப சந்தோஷம் நீங்கலாம் பாகவதம் கேட்கிறீங்க அப்படின்னு. பட் பாகவதம் கேட்டதுடைய பலன் என்ன அப்படின்னா, இது வந்து மத்தவங்களுக்கு குடுக்கணுங்கிற எண்ணமும் வரும். நம்ம இப்ப பாகவதம் படிச்சுட்டு இருக்கோம். நீங்க வரக்கூடிய நெறைய அ காண்டங்கள், அத்தியாயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இந்த ஸ்ரீல பிரபுபாதர் தொடர்ந்து இந்த கிருஷ்ண பக்திய மத்தவங்களுக்கு குடுக்கணுங்கிற விஷயத்த பேசுறார். அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பிரச்சார இயக்கம். நம்ம வந்து நமக்கு கிருஷ்ண பக்தி கிடைச்சிருச்சுங்க போதும் அப்படின்னு சொல்லி இருந்துடக்கூடாது. இல்ல எனக்கு பாகவதம் கிடைச்சிருச்சு நான் மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா புத்தகத்தையும் வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் மத்தவங்களுக்கு விநியோகம் பண்ணவும் செய்யணும். அது ரொம்ப முக்கியம். நமக்கு அந்த விநியோகம் பண்ணணும். இந்த பாகவத விநியோகம் பண்ணணும். இந்த புத்தகங்கள்லாம் நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கணுங்கிற அந்த தயா குணம் வரல அப்படின்னா, அப்ப நம்ம ஆரம்ப நிலை பக்தர்களாவே தான் இருப்போம். இப்போ இங்க இருக்கிற யாருக்குமே ஆரம்ப நிலையில இருக்கணும்னு சொல்லி ஏதாவது விருப்பம் இருக்கா என்ன? நம்ம ஆரம்ப நிலையில இருக்கணும்னா அப்படியே இருந்துட்டே தான் இருப்போம் நம்ம. நம்ம ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா, இந்த கனிஷ்ட லெவல்ல இருந்து ஒரு மத்தியம லெவலுக்கு வரணும். குறைந்தபட்சம் மத்தியம நிலைக்காவது வரணும். நம்மளால உத்தம பரமஹம்ச நிலைக்கு வரலனா கூட, அட்லீஸ்ட் ஒரு மத்திய நிலைக்காவது வரணும். அ நம்ம எந்த நிலையில இருக்கோமோ இல்லையோ, நம்ம பரமஹம்ச நிலையில இருக்கோமோ, மத்திய நிலையில கனிஷ்டாவா இருக்கீங்களோ, வீட்ல பாகவதம் வாங்கி வச்சுக்கோங்க. யார பார்த்தாலும் சரி பாகவத பேசுங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு கொரியர்காரன் வரான்னா, அவங்கட்டயும் பாகவதம் பேசுங்க. நம்ம வீட்டுக்கு வந்து பால்காரன் வரானா, அவன்ட்டயும் பாகவதம் பேசுங்க. நம்ம வீட்டுக்கு ஏதாவது காய்கறி விக்கிறவன் வரானா, அவன்ட்டயும் பாகவதம் பேசுங்க நீங்க. ஏதாவது ஃப்ரூட்ஸ் விக்கிறவன் யாராவது வரானா, அவன்ட்டயும் பாகவதம் பேசுங்க. இல்ல Amazon, Flipkart ஏதோ டோர் டெலிவரி பண்ண யாராவது வராங்களா, அவங்கட்டயும் பாகவதம் பேசுங்க. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய இருக்கு. இல்ல இவங்க யாருமே வரதில்ல அப்படின்னா, இப்ப இந்த ஃபோன் வச்சு தானே நீங்க இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு எவ்வளவோ பேர் தெரிஞ்சவங்கலாம் இருப்பாங்களே. அவங்களுக்கெல்லாம் பாகவதம் பேசலாமே. பாகவதம் பேசி அவங்களையும் பக்தர்கள் ஆக்கிட்டீங்கன்னா, அவங்க கிட்ட நீங்க பாகவதம் பேசலாம்ல. தினசரி கிருஷ்ணர் கீதை என்ன சொல்றார்? மச்சித்த மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. கிருஷ்ணர் சொல்றார் என்னோட பக்தர்கள் வந்து என்ன பத்தி அவங்களுக்குள்ள பேசி உறவாடி ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். இப்ப நான் வாரத்துல ஒரு 2 மணி நேரம் என்னால உங்களோட பேச முடியுது. மித்த நேரம்லாம் நீங்க பாகவதத்துல உள்ள அமிர்தத்தை பருகணும் அப்படின்னா, நீங்க மத்த பக்தர்கள்ட்ட பேசணுமே. மத்த பக்தர்கள் வந்து உங்க அருகாமையில இருக்காங்களோ, நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்க இந்த பாகவதம் பேசுறது மூலமாவே, நீங்க மத்தவங்கள பக்தர்கள ஆக்கி அவங்ககிட்ட இந்த விஷயங்கள்லாம் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். கிருஷ்ணர் பாரியா இந்த மாரி லீலை செஞ்சிருக்காரு. நான் பாகவதத்துல இந்த லீலை படிச்சேன். எவ்வளவு அற்புதமா இருக்கு. கிருஷ்ணர் எவ்வளவு கருணை உள்ளவரா இருக்கார். ஐயோ! நம்ம இப்படிப்பட்ட விழுந்த நிலையில இருக்கணுமா? இருக்கிறோமே. இந்த நிலையில இருந்து நம்மள வந்து எ நம்ம பிரபுபாதர் தான் நம்மள காப்பாத்துறார். எவ்வளவு அற்புதமா அவருடைய பொருளுரைகள்லாம் எழுதியிருக்கார். அ நம்மளுடைய நிலை என்னங்கிறது பாகவதம் ரொம்ப தெளிவா சொல்லுதே. பகவான் எவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நபரா? நம்ம இவ்வளவு நாள் இந்த விஷயங்கள் தெரியாம கொண்டோமேன்னு சொல்லி, நம்ம பக்தர் மத்தியில இந்த மாரி நல்ல ஒரு பரஸ்பரம் பேச முடியும். இப்போ பக்தர்கள நம்ம உருவாக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த மாரி தான் நம்ம வந்து பிரபுபாத் புத்தகங்கள குடுக்கணும். பிரபுபாதர் புத்தகங்கள் இந்த பாகவதம் படிக்கிறது மூலமா எல்லாருமே வொண்டர்ஃபுல்லான டிவோட்டீஸ் ஆயிடுவாங்க. பகவத்கீதை இருக்கு. பகவத்கீதை நீங்க குடுக்கலாம்.
பட் பகவத்கீதையை தாண்டி பாகவதத்துக்கும் வரணும். பகவத்கீதையை நிறைய பேர் வாங்கி வச்சுக்கிறாங்க. பட் நீங்க பாகவதம் கொடுக்கும்போது அவங்க பகவத்கீதையும் படிப்பாங்க, பாகவதமும் படிப்பாங்க. பெட்டர் நம்ம வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் கொடுத்துருவோம். பகவத்கீதை, பாகவதம், சேதன சரித்திரம் இதெல்லாம் கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களையும் நம்ம கிளாஸ்க்கு இன்வைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்களும் இப்ப இங்க 40 பேர் இருக்கீங்க. நீங்க எல்லாருமே மாசத்துக்கு ஒரு ஆளு கொடுத்தீங்கன்னா கூட 40 செட் நம்ம வந்து இந்த மாசத்துல கொடுத்துடலாம். வருஷத்துக்கு 500 செட் கொடுக்கலாம். இந்த குரூப்ல உள்ள பக்தர்களே சேர்ந்து 500 பேருக்கு கொடுக்கலாம். நீங்க 500 பேருக்கு பாகவதம் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல எல்லாருமே சீரியஸான படிக்க ஆரம்பிச்சிருவாங்க கிருஷ்ண பக்திய. யூசுவலி நம்ம பாகவதம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதிகமான வாய்ப்பு இருக்கு அவங்க ரொம்ப தீவிரமா பக்தி எடுக்கிறதுக்கு. எனிவே நமக்கு தெரியாது யார் எப்ப எடுப்பாங்க அப்படின்னு. நம்ம டியூட்டி நம்ம செஞ்சிடலாம். பட் 500 பேருக்கு நம்ம பாகவதம் கொடுக்க வச்சு, இப்பதான் இந்த ஜூம் மீட்டிங் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப எளிமையா நம்ம எல்லாரையும் மீட்டிங்குள்ள வர வச்சிடலாம். எல்லாரையும் மீட்டிங்லயும் கொண்டு வந்து நம்ம அந்த வகையில அடுத்த வருஷம் 500 நம்ம வந்து 6000 கூட பெருக்க முடியும். நினைச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு ஆளுக்கு ஒரு மாசத்துல நீங்க ஒரு ஆள் கொடுத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து நிறைய பேர் பக்தர்களை உருவாக்கலாம்னு. நம்ம 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 பேசி பக்தர்கள் உருவாக்குவோங்கிறது கிடையாது. பிரபுபாதர் புத்தகங்கள் அவங்கள பக்தர் ஆக்கும். அதனால நம்ம ஏதாவது ரிஸ்க் எடுப்போம். ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஒரு வகையில ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லயாவது நம்ம நம்ம வந்து ஒரு செட் ஒரு 2 செட் வாங்கி வைப்போம். இப்ப நீங்க எல்லாருமே வீட்ல இருந்து ஒரு 3 செட் வாங்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேபி ஒரு 20, 25,000 வரும். 25,000 கிருஷ்ணருக்காக நம்ம கொடுக்குறதுல என்ன கஷ்டம் இருக்கு? அதென்ன நீங்க 25,000 கிருஷ்ணருக்கு முழுசாவா கொடுத்துட்டீங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு 3 செட் பாகவதம் கிடைக்குது. இந்த 3 செட் பாகவதத்தை மத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு அதுக்கு பேமெண்ட் குடுத்துருவாங்க. மறுபடியும் இன்னும் 25,000 வந்துரும். மறுபடியும் நீங்க இந்த கோயில்ல போட்டு நீங்க மறுபடியும் புக்ஸ் வாங்கிக்கலாம். இந்த மாரி நம்ம டொனேஷன் குடுக்கலனா கூட, அட்லீஸ்ட் புத்தக விநியோகத்துக்கு ரொட்டேஷன்லயாவது வச்சுக்கலாமே! அந்த மாரியாவது நம்ம ஒரு தொண்டு செய்யலாம்ல கிருஷ்ணருக்கு. இன்ஃபாக்ட் அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு தொண்டு. அந்த தொண்டு செய்றது மூலமா, இந்த உலகம் முழுக்க நம்ம ஈஸியா கிருஷ்ண பக்திய நம்ம வந்து பிரச்சாரம் செய்ய முடியும். நம்ம அதுக்கு தானே இருக்கோம். இந்த உலகத்துல எதுக்கு வைஷ்ணவர்கள் நடமாடிட்டு இருக்காங்க? இந்த முட்டாள் ஜீவாத்மாக்கள்லாம் இங்க இப்படி பிறப்பு, இறப்பு, பிறப்பு, இறப்புன்னு சுத்திட்டு இருக்காங்க. அ சங்கராச்சாரியார் சொல்றது போலதான். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம். அம்மா வயித்துக்குள்ள போறது, அம்மா வயித்த விட்டு வெளியில வர்றது, உள்ள போய் சயனம் செய்யறது, அப்புறம் வெளியில வர்றது, இப்படியே உள்ள வெளியில, உள்ள வெளிலன்னு போயிட்டே இருக்கோமே! நல்லாவா இருக்கு? நமக்கு தெரியும். உள்ள வா, வெளியில போ, உள்ள வா, வெளியில போன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா அதத்தானே செஞ்சுட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு காட்சி நமக்கு வேணுமா? வாட்ல எப்பவுமே சந்தோஷமா பகவானுடைய அந்தரங்க சக்தியிலே சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு, இப்படி போயிட்டே இருந்தா நல்லாவா இருக்கு? ஆனா இப்படிப்பட்ட சுத்திட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள காப்பாத்துறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு வைஷ்ணவர்கள் எல்லாருக்கும் ஏற்படுத்துறாங்க. இப்போ வைஷ்ணவர்கள் இந்த உலகத்துல தீர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லா ஆத்மாக்களையும் விடுவிக்கிறதுக்கு தான். இப்ப பாகவதத்தை ஏன் வேதவியாசர் எழுதினார்? அனார்த்த பசவம் சாட்சாத் பக்தியோகம் அதோக்ஷதே லோகஸ்யாஜானதே வித்வான் சக்கரே சாத்வத சம்ஹிதாம். இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அவங்களுக்கு நல்லது என்னன்னு தெரியல. அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அவங்களுடைய அனார்த்தங்கள் எல்லாம் அகற்றுறதுக்காக புத்திசாலியான அந்த வேதவியாசர் ஸ்ரீமத் பாகவதங்கிற அந்த புத்தகத்தை கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கு. இந்த லோக சேமத்துக்காக தானே பாகவதம் படைக்கப்பட்டிருக்கு. அத போய் நம்ம மத்தவங்க கொடுக்கணுமா இல்லையா? வேதவியாசர் நம்ம நலனுக்காக கொடுத்துட்டார். வேதவியாசா நீ இந்த மாதிரி பாகவதத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லி நாரதமுனி கட்டளை எடுத்திருக்காரு. அப்ப நாரதமுனி ஏற்கனவே பாகவதத்தை எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்றார். வேதவியாசரும் எழுதி வச்சிருக்கார். அதை கேட்டு சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜா காப்பாத்தினார் பாகவதம் பேசி. அந்த கூட்டத்துல சுத்த கோஸ்வாமி தானே இதை கேட்டிருக்கார். கேட்டுட்டு 5000 வருஷம் முன்னாடி இந்த நைமிசரணி ரிஷிகள்லாம் உலகத்துக்கு சேமத்துக்கு என்ன பண்றதுன்னு கேட்டப்பதானே பாகவதம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப லோக சேமத்துக்காக பாகவதத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணிருக்காங்க. நம்ம அதுல ஒரு பங்கு எடுக்கணுமா இல்லையா? நானும் ஏதாவது ஒரு பங்கு செய்யறேன். என் வாழ்க்கையில நானும் ஒரு 50 பேருக்காக நான் பாகவதம் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் கொடுக்குறேன். எப்படியாவது சிரமப்பட்டாவது கொடுக்குறேன். எப்படியாவது வாங்க வைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி நம்ம அவங்கள வாங்க வைக்கணுமா இல்லையா? அதனால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், தயவு செஞ்சு பக்தர்கள் பாகவத விநியோகத்தில் ஈடுபடுங்க. மத்த ஏகப்பட்ட குரூப் இருக்கு. நிறைய பேரு பகவத்கீதா குரூப் படிக்கிற குரூப்னு சொல்லி இருக்கு. பாகவதத்தோட ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணக்கூடிய குரூப்னு ஒண்ணு இருக்கு. நாமம் சொல்றேங்கிற ஒரு குரூப் இருக்கு. எல்லா குரூப்பும் என்னென்னமோ இருக்கு. எல்லாருமே ஒரு வகையில் என்னென்னமோ கிருஷ்ணர் பண்ணட்டும். நம்மளுடைய குரூப் வந்து பாகவத பிரச்சார சபாவா இருக்கட்டும். ரூபாதர் இஸ்கான ஆரம்பிச்சதுக்கான காரணமே பாகவதத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு தான்.
நம்ம எல்லாம் பாகவத பிரச்சார சபா. அப்ப இந்த சபாக்கு வரக்கூடிய இந்த சபாப்தர்கள் எல்லாருமே பாகவதத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும். இந்த சபாவுடைய என்ன சொல்லலாம், தலைவரா இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல இந்த சபாக்கு உள்ள வந்து பேசக்கூடியவங்களா இருக்கட்டும், சபாவுடைய நபர்களா இருக்கட்டும், எல்லாருமே பாகவத பிரச்சாரம் தான் செய்யணும். பாகவத பிரச்சாரத்துக்காகத்தான் அட்லீஸ்ட் நம்ம குரூப் இருக்கட்டும். இப்ப நம்ம குரூப் இருக்கு அப்படின்னா இதோட நோக்கம் வந்து பாகவத பிரச்சாரத்துக்காக இருக்கட்டும். இந்த பாகவத பிரச்சாரம் பக்தர்கள் எளிமையா செய்யறதுக்காக நம்ம சில விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வெப்சைட் www.distributmybooks.com ஒரு வெப்சைட் ஒண்ணு வந்திருக்கு. அதுல இருந்து பாகவதத்தை வைத்துக்கொண்டு ஏறக்குறைய ஒரு 400 போஸ்டர், தமிழ்லயே அந்த போஸ்டர் வரப்போகுது. இன்னும் நான் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது நான் சொல்றேன். நிறைய போஸ்டர் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ்ல போடலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடலாம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பலாம். அதை பார்த்துட்டு என்ன இது, என்னடி இது, நீ டெய்லி ஏதோ பாகத்தை பத்தி தான் அனுப்பிட்டே இருக்காது, என்ன புதுன்னு யாராவது கேட்பாங்க, நம்ம பேசலாம். உங்களுடைய பிரச்சாரத்தை எளிமையாக்குறதுக்கு நம்மளும் சில விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறோம். எப்படி பிரபுபாதர் இருந்து நம்மள பாகதம் வாங்குற வைக்கிறதுக்காக நிறைய புத்தகங்களை எழுதி கொடுத்துட்டாரோ நமக்கு ஈஸியா போச்சுல. நமக்கு வந்து ஒரு குரு பேசிதான் கேட்கணும், நமக்கு மறந்து போயிடும். கடைசி நமக்கு பாகதம் படிச்சா நமக்கு கஷ்டமா இருக்கும். படிக்க மீன்ஸ் புத்தகமே இல்லைன்னா. பிரபுபாதர் சிரமம் எடுத்து நமக்கு புத்தகத்தை கொடுத்திருக்கார். இஸ்கான்ல பக்தர்கள்லாம் அச்சிட்டு நமக்கு விநியோகம் பண்றாங்க. அதே போல நம்மளும் சரி அச்சிட்டு உங்களை விநியோகம் பண்றதுக்கு சில உதவிகள் எல்லாம் செய்யறோம். நீங்க எப்படி, ஏன்னா இந்த காலத்துல டெக்னாலஜி தான் மாறிட்டே வருது. இப்பதான் பாருங்க நிறைய வாட்ஸ்அப், ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு அப்படின்னு சொல்லி Facebook நிறைய வந்துருச்சு. நமக்கும் ஒரு அக்கௌண்ட் இதுலயும் வாங்கி வச்சுக்கிறோம். அதுல தேவையற்ற விஷயங்கள்ல போறதுக்கு பதிலா மேபி நீங்க கிருஷ்ணர் சம்பந்தமாவே கூட போடலாம். அதுலயும் பாகவதம் சம்பந்தமா அதை வாங்க வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டீங்க அப்படின்னா நம்ம அதிகமா நல்ல பிரச்சாரம் பண்ணலாம். நம்மளுடைய இந்த ராதாகிருஷ்ணா, இந்த லோட்டஸ் ஃபீட்டுங்கிற இந்த சபை இது பாகவத பிரச்சார சபை. இதுல வரக்கூடிய எல்லாருமே பாகவதத்தை விநியோகம் பண்ணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுல பேசக்கூடிய நானா இருக்கட்டும், திருமலா கோவிந்த பிரபுவா இருக்கட்டும், நாங்க எல்லாம் கிருஷ்ண பக்தியில தீவிரமானோம்னா அதுக்கு காரணமே இந்த ஸ்ரீமத் பாகவதம் தான். இந்த ஸ்ரீமத் பாகவதை வைத்துக் கொண்டுதான் கோயில்ல மாதிரியா இருக்கட்டும், இல்ல மத்த மாதிரியா இருக்கட்டும், எல்லாருமே தொடர்புக்கு வந்தாங்க. நீங்க எல்லாருமே இந்த பாகவதத்தை வைத்துதானே நம்ம கிட்ட ரொம்ப ஈர்ப்போட இந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால இந்த இயக்கத்துடைய இந்த குரூப்போட ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவ், ஒரு எண்ணம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டிலும் பாகவதம். இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஒவ்வொரு வீட்லயும் பாகவதம் இருக்கணும். நம்ம இதை நோக்கி போவோம். ஒவ்வொரு வீட்லயும் பாகவதம் இருக்கிற வரைக்கும் நம்ம பிராணன் அதுக்காக கொடுக்கணும். இப்ப இங்க பக்தர்கள் இங்க எனக்கு தெரியும், இங்க நிறைய பேரு 30, 40, 50, 60 வயசுல 70 வயசுல இருக்க கூட இருக்கலாம். வயசாயிடுச்சு கூட யாரும் நினைக்கக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய மாத்திங்கவங்களுக்கு எனக்கு 70 வயசு ஆச்சுங்க, நான் என்ன பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க நினைக்காதீங்க. 70 வயசுல பிரபுபாதர் இருந்து உலகத்துக்கே பிரச்சாரம் பண்ணாருங்க. நம்மளால பக்கத்துல உள்ளவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண முடியாதா என்ன? எனக்கு 70 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சுன்னா நம்ம யாரும் சொல்ல வேண்டாம். இல்ல நான் பெண்ணா இருக்கேன்னு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. எந்த காரணமும் வேண்டியது கிடையாது. எந்த நிலையிலும் நம்ம பாகத்தை விநியோகம் பண்ணணும். இது நம்மளுடைய தலையாய ஒரு கடமையா எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கொண்டு இந்த குரூப் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் தீவிரமா பாகவத பிரச்சாரத்துல ஈடுபடுங்க. என்னால ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்ல முடியும். அப்படி யாரு இந்த பாகவதத்தை ஈடுபடுறாங்களோ உண்மையிலேயே அவங்க பேரானந்தத்தை அனுபவிப்பாங்க. எப்படி பாகவதம் படிக்கிறது பேரானந்தமோ அதே போல பாகவதத்தை விநியோகம் பண்றது பேரானந்தம். உலகத்துல எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில நான் 2 பேருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை நான் விநியோகம் கொடுத்தேன். 2 பேருக்கு பாகவதம் செட்டு கொடுத்தேன் நான். இந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப இளமையான ஒரு பெண்கள் தான், கேர்ள்ஸ் தான். அதுல ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கல. வெறுமனே 22, 23 வயசு பொண்ணு. இப்பதான் முடிச்சிருக்கா. வேலை கிடைக்கலன்னு ரொம்ப ஒரு பெரிய ஒரு வருத்தத்துல இருக்கா. அவள்கிட்ட ஏற்கனவே பகவத்கீதை இருக்கு. ஜபம் கூட பண்றா. 16 மாதத்துல ஜபம் கூட பண்றேன்னு அவ சொல்லிட்டு இருந்தா. 3 வருஷமா கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா அவங்க நான் பாகவதம் பேசினப்போ 18 புத்தகங்கள் இருக்குன்னு சொன்னா, அப்படியா பாகவதம் 18 புத்தகங்களும் எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. நீங்க 16 மாலை ஜபம் பண்றீங்க, பாகவதத்தோட இது கூட தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, இல்ல ப்ரோ நான் வந்து இந்த கிருஷ்ண பக்தியை விட்டுறலாம்னு சொல்லி தான் நீங்க கோயிலுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பொண்ணு அதான் சொன்னா, நான் கிருஷ்ண பக்தியை விட்டுறலாம்னு சொல்லி தான் கோயிலுக்கு வந்தேன். ஆனா நீங்க தான் இப்போ எனக்கு பாகவதம் பேசி இந்த மாதிரி ஒரு புத்தகம் அற்புதமா இருக்குங்கிறதே சொல்லியிருக்கீங்க. இந்த பொண்ணு பக்கத்துல அவங்களுடைய ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி பிரபு இவ வந்து சூசைட் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு. 22, 23 வயசு பொண்ணு சூசைட் பத்தி பேசிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னா அவருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு.
ஒரு வேலை கிடைக்கலன்னு ஒரு வருஷமா வேலை கிடைக்குன்னு சொல்லி அதுக்கு விரக்தியாகி சூசைட் பண்ணிக்கிறாங்கள அளவுக்கு ஒரு சிந்தனை போயிருக்கு. இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு பேரளவான ஒரு பக்தரா கூட இருந்திருக்காங்க அவங்க. பகவத்கீதை கூட வச்சிருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், அ பாகவதத்துல இப்ப நம்ம 2வது அத்தியாயம் தான் பார்த்துட்டு இருக்கோம். 5வது அத்தியாயம் முதல் காண்டத்துல ஒரு ஸ்லோகம். "தியக்த்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரேர் பஜன் அபகவோ அதபதே ததோ யதி." அதாவது தியக்த்வா சுதர்மம், நம்மளுடைய நம்மளுடைய கடமை வேலையை விட்டுட்டு கூட ஒருத்தன் வந்து கிருஷ்ணனுக்கு பக்தி பண்ணா அப்படின்னா அது அவனுக்கு லாபம் தானா. அவனுடைய சுதர்மம், அவனுக்கு இதுதான் தொழில். அவனோட தொழில கூட விட்டுட்டு, ஐயா எனக்கு தொழிலாம் வேண்டாம், நான் வரல ஹரே கிருஷ்ணாக்கு போறேன்னு சொல்லி கொஞ்ச நாள் ஹரே கிருஷ்ணா போனா கூட அப்புறம் விழுந்தா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவனுக்கு வந்து லாபம் தானா. ஆனா ஒருத்தன் நல்ல தொழில், அவனுக்கு வேண்டிய அந்த சுதர்ம தொழில நல்லா செய்யறான். ஆனா கிருஷ்ண பக்தியிலே இல்ல அப்படின்னா அவனுக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாகவதம் கேக்குது. எல்லாமே நஷ்டம் தான். அதான் சொன்னேன், நீ ஒரு வேலை கிடைக்கலன்னு சொல்லி கிருஷ்ணரையே கைவிட பாக்குற. ஆனா சாஸ்திரம் சொல்லுது, உன் வேலைய கைவிட்டாவது நீ கிருஷ்ணரை போய் பிடிக்கணும் அப்படின்னு. நீ தப்பால புரிஞ்சிருக்க. நீ கிருஷ்ணர் தான் நம்ம வேலைக்காரன், நமக்கு வேலை கொடுக்கறதுக்கான வேலைக்காரனான அவரு. கிருஷ்ணருக்கு நம்ம வேலைக்காரனா இருக்கணுமே தவிர, அவருக்கிட்ட நம்ம எனக்கு வேலை செய்யுன்னு சொல்லி எனக்கு வேலை கொடுன்னு சொல்லி கிருஷ்ணரை போய் நீங்க சொல்லக்கூடாது. நம்ம வந்து கிருஷ்ணர், இது வந்து சில பிரபுபாத் குரு பக்தி சித்தர் சரஸ்வதி தாக்கூர் சொல்லுவார். நம்ம வந்து கிருஷ்ணருக்கு கட்டளை கொடுக்க கூடாது. அவர் தான் நமக்கு கட்டளை கொடுப்பார். அவர் தான் நமக்கு எஜமான். நம்ம தான் சேவகர்கள்ல. எனக்கு இத குடு, அத குடுன்னா அவர் என்ன சப்ளையரா? நீ கேட்கறதெல்லாம் குடுக்குறதுக்கு. இவரு அப்பாவா இருக்காரு, நமக்கு செய்றார். பட் இருந்தாலுமே தூய பக்தியில நம்ம இதெல்லாம் கேட்கக்கூடாது. அப்ப இந்த பொண்ணு இந்த மாரி தப்பான புரிதல் இருந்தனால தான் கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கப்புறம் கூட அவளால புரிஞ்சுக்க முடியல. நான் பாகவதத்துல உள்ள விஷயங்கள்லாம் சொல்லி கேட்டதுக்கப்புறம், ஓ! இவ்ளோ அற்புதமா இருக்கா? ஓ! இப்படி அற்புதமான பாகவதம் எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சேன்னு சொல்லி, டக்குன்னு அந்த பொண்ணும் வாங்கிட்டா, கூட வந்த அந்த ஃப்ரெண்டும் பாகம் செட் வாங்கிட்டாங்க. காலையில 2 பேருமே பாகம் செட் வாங்கிட்டு அவ்ளோ சந்தோஷமா போனாங்க. அந்த பொண்ணு வந்து, நான் கிருஷ்ண பக்தியே விட்டுடலான்னு சொல்லி இன்னைக்கு வந்தேன். ஆனா இப்ப உங்கள பார்த்து பேசினதுக்கு அப்புறம், எனக்கு இப்ப கிருஷ்ண பக்தியில உயர்ந்த நிலையில இருக்கிற மாரில எனக்கு நீங்க குடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வந்து கண் கலங்கிட்டு சந்தோஷமா பாகவதம் வாங்கிட்டு போனாங்க. அப்போ இந்த உலகத்துல எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. வெளியில தான் அவங்க ஏதோ சிரிச்சுட்டு நம்ம நல்லா இருக்க மாரி பேசிக்கிறாங்க. எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அ நமக்கு நம்மளுடைய எதிரிகளா கூட இருப்பாங்க. நம்மட்ட தப்பா கூட பேசுவாங்க. "நீ என்னம்மா கிருஷ்ண பக்தி பண்ற? எல்லாம் விளங்காது. எல்லாம் ஒண்ணும் போயிடும்னு" சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணனால நம்ம சந்தோஷமா இருக்கோம்ன்னு. நம்ம சந்தோஷத்த கலைக்கிறதுக்கு தான் அவங்க பாவம் பண்ணுவாங்களே தவிர, அவங்க மனசுல அவங்க ஃபுல்லா துன்பத்தோட தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம கருணையா நம்ம அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் போய் குடுக்கணும். இந்த மாரி நெறைய பேர் கஷ்டப்படுறவங்கள இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி குடுக்குறது நம்முடைய முக்கியமான வேலை. அதனால நம்மளுடைய இந்த இந்த குரூப் உடைய நோக்கம், பிரதி ஏக்கர் பாகவதம். ஒவ்வொரு வீட்டிலும் பாகவதம். நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் நம்ம வந்து பாகவதம் குடுத்துக்கணும். நம்ம ஃபோன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோன் நம்பர் அவங்களுக்கெல்லாம் பாகவதம் இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. உங்க ஃபோன்ல எடுத்துட்டு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்க. எல்லாருக்கும் பாகவதம் குடுத்தாச்சான்னு பாருங்க. அப்படி இவங்களுக்கெல்லாம் பாகவதம் குடுக்கல அப்படின்னா, உடனே நீங்க கால் பண்ணி பாகவதத்த பத்தி பேசுங்க. பேசி அவங்களுக்கெல்லாம் பாகவதம் குடுங்க நீங்க. உங்களுக்கு உங்களுடைய தலையாய கடமையா அத வைத்துக்கோங்க. நீங்க பெண்களா இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கடமைகள் இருக்கலாம். பட் டெய்லி ஒரு 5 பேர்ட்ட நீங்க ஃபோன் பேசலாம்ல. இங்க இங்க உள்ள சில மாதாஜிகள் இப்ப கோகிலா மாதாஜிலாம் பாருங்க மணிக்கணக்கா நெறைய பேர்ட்ட அவங்களும் பேசத்தான் செய்றாங்க. அ சுமதி மாதாஜி அவங்கலாம் எத்தன பேர்ட்ட அவங்களும் பேசிட்டே இருக்காங்க. இந்த மாரி நெறைய டெடிகேட்டடான டிவோட்டீஸ் இருக்காங்க. அவங்கலாம் மணிக்கணக்கா ஒரு நாளைக்கு 30 பேரு, 40 பேர்ன்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5, 6 பேர்ட்ட நம்ம பேசலாமே! அட்லீஸ்ட் நம்ம கிரகஸ்த வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 5, 6 பேர்ட்ட பேசுனீங்கன்னா, ஓகே இந்த மாசம் வாங்கலையா? அப்புறம் அடுத்த மாசம் பேசுங்க. இந்த அடுத்த மாசம் வாங்கலையா? அதுக்கு அடுத்த மாசம் பேசுங்க. என்னைக்காவது ஒரு நாள் வாங்கிடுவாரு கண்டிப்பா. நீங்க என்னென்னலாம் முடியுமோ அதுக்கேத்த மாரி விஷயங்கள நீங்க எங்கள்ட்ட சொல்லுங்க. நாங்க வந்து குறிப்பா இந்த மாரி பாகவத விநியோகத்துக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு புக்லெட் தயாரிச்சிருக்கோம். பாகவத விநியோகம் செய்வது எப்படி? அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள்னு சொல்லி ஒரு 90 கேள்விகள். இந்த மாரி இதான் அந்த புக்கு. பாகவத விநியோகம் பண்ணும்போது நம்மட்ட யாராவது ஏதாவது கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் எப்படி பண்றது? அப்படின்னு. அந்த மாரியான கேள்விகளுக்கு ஒரு பதிலா இந்த மாரி ஒரு புத்தகம் இருக்கு. வேர் இஸ் திஸ்? ஆ ஐ திங்க் நான் இந்த இதுல காமிக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நெனைக்கிறேன். ஐ அம் நாட் ஏபிள் டூ சீ மை வீடியோ. வேர் ஆர் வி? ஆ இதான் அந்த வீடியோ. ஓகே.
பாகத விநியோகத்தப்போ கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்னு. இந்த மாதிரி இது ஒரு சின்ன புக்கு தான். இதுல நிறைய கேள்விகள் இருக்கு. இது சாஃப்ட் காப்பில கூட நம்ம வச்சிருக்கோம். அதை நம்ம ஃப்ரீயா விநியோகம் பண்ணவும் செய்யறோம். சோ பக்தர்கள்லாம் இதை கேட்டு எப்படி நம்மகிட்ட ஏதாவது ஒரு பதில் கொடுக்குறாங்கன்னா அந்த பதிலுக்கு என்ன பதில் கொடுக்கலாம், இல்ல நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த கேள்விக்கு என்ன பதில். நாங்க ஒரு 90 கேள்வி தான் போட்டிருக்கோம். பட் நிறைய பேர் நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. பட் பொதுவான ஒரு ஆன்சர் எனிவே நமக்கு கிருஷ்ணர் ஒரு பதில் கொடுப்பார். அந்தந்த நேரத்துல கிருஷ்ணர் நமக்கு ஒரு பதில் கொடுத்து நம்ம இந்த மாதிரி பேச வைப்பார் அவரு. நீங்க கிருஷ்ணர் மேல எல்லா நம்பிக்கையும் வச்சுட்டு நீங்க வாட்டுல பாகவதத்தை பேச ஆரம்பிங்க. நம்மளுடைய இந்த குரூப்போடைய நோக்கம் பாகவத பிரச்சார சபையாவே இருக்கட்டும். இது ஸ்ரீல பிரபுபாதரும் அதற்காக தானே இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சார். பிரபுபாதர் இஸ்கானுக்கு ஆரம்பிக்கிறார், அமெரிக்காவுக்கு போறார். எதோட போனார்? பாகவதத்தை தானே எடுத்துட்டு போனார். பாகவதத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு தானே பிரபுபாதர் அமெரிக்காவே போனார். நம்ம பிரச்சார இயக்கம் பிறகு நம்ம பாகவதத்தை போய் கொடுக்கல அப்படின்னா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம தூங்க முடியாது. நம்ம பாகவதத்தை நமக்கு வாங்கியாச்சு, மத்தவங்களுக்கு போய் கொடுக்கணும். யாருனாலும் சரி செய்யணும். பிரபுபாதர் இருந்து இந்த பிரச்சாரம் அப்படின்னா பிரம்மச்சாரிங்க தான் செய்யணும், சன்னியாசிங்க தான் செய்யணும்னு கிடையாது. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல கிரகஸ்தர்களும் செய்யலாம், வனப்பிரசர்களும் செய்யலாம், சூத்ரரோ வைஷ்ய எல்லாருமே செய்யலாம். கிபா விப்ர கிபான்யாசி சூத்ரக்கேனோ இசை கிருஷ்ண தத்துவத்த சோய் குரு ஹோய். யாருக்கெல்லாம் கிருஷ்ணரை பத்தி தெரியுமோ அந்த ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க எல்லாம் டைரக்டா நீங்க வந்து புத்தகனியம் பண்ணலாம். ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒன்னும் தெரியாதவங்க கூட நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பாகவதம் வாங்க வைக்கிறாங்க. நம்ம எல்லாம் இத்தனை நாள் வகுப்புல இருந்திருக்கோம், நமக்கு எவ்வளவு பேரை தெரிஞ்சிருக்கும். என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவோம். இங்க இருக்கிற பக்தர்கள்லாம் முதல்ல ஒரு 2 செட்டு வீட்டுல வாங்கி வைங்க. எஸ் பிரபு, நான் வந்து ஒரு 2 செட்டு 3 செட்டு எனக்கு அனுப்புங்க, நான் வாங்கி வச்சுக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் அது காலியா போனதுக்கப்புறம் நான் மறுபடியும் கேட்கிறேன் நான் சொல்லி நீங்க ஒரு எஃபோர்ட் போடுங்க. நீங்க இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஏதாவது செய்யணுமா இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணாதானே கிருஷ்ணர் திருப்தி பாவார். நம்ம எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கை போதும் நினைச்சிடக்கூடாது. நம்ம நீங்க பாகவதம் படிச்சீங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம பிறருடைய நிலையை நினைச்சுதான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர நம்ம வாழ்க்கைன்னு பாக்குறது வந்து பௌதிக வாழ்க்கை. என்னோட வாழ்க்கை எனது இது எல்லாமே பௌதிகம் தான். நம்ம வந்து பிறருக்கு எப்படி நல்லது செய்யறது அப்படிங்கிறது தானே பாகவதோட முக்கியமான இதுவும் கூட. அதுலயும் அவங்களுடைய ஆன்மீக நலனுக்காக உதவி செய்யறது தானே நல்லது. அதனாலதான் 7வது காண்டத்துல பிரகலாதர் சொல்றார், இந்த மாதிரி பகவானே எனக்கு இந்த மோட்சம் எல்லாம் வேண்டாம், நத்தே விது சுவார்த்த கதிங்கு விஷ்ணு. இந்த முட்டாள்தனமான ஆத்மாக்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு என்ன நல்லதுன்னு அவங்களுக்கே தெரியல. எனக்கு நீங்க மோட்சம் எல்லாம் எனக்கு வேண்டாம். நான் வந்து இந்த உலகத்துல இருந்து இந்த முட்டாள்தன ஆத்மாக்கள் எல்லாம் காப்பாத்திட்டு அவங்க எல்லாம் மோட்சம் அடையாத வரைக்கும் எனக்கு மோட்சம் வேண்டாம்னு சொல்லி சொல்றாரு. அந்த அளவு அவருக்கு தயாகுணம் இருக்கு. நம்ம பிரகலாதுடைய தயாகுணத்தை எடுத்துக்கணுமா இல்லையா? நமக்கு மோட்சமும் வேண்டாங்கன்னு நம்ம நிலைமைக்கு வரணும். நமக்கு வந்து கிருஷ்ணா எனக்கு தூய பக்தி தான் வேணும், உன்னுடைய விருப்பம் என்னவோ அதை செய்யறேன், உன் விருப்பம் இந்த பாகவத பிரச்சாரம்னா அதை நான் செய்யறேன்னு சொல்லி நம்ம செய்யணும். பௌதிக குலத்துல இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய தலையாய கடமை இந்த பிரச்சாரமா தான் இருக்கணும். அப்பதான் அது லோகத்துக்கு க்ஷேமமா இருக்கும். தயவு செஞ்சு பக்தர்கள்லாம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. எஸ், நான் இன்னைக்கு ஒரு ஃபியூ செட்ஸ் நானும் ஆர்டர் பண்றேன். இது எனக்காக கிடையாது, யாருக்காவது கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லி அது சீரியஸா எடுத்துக்கோங்க. நீங்க எடுக்கணும்னு சொல்லி நானும் ரொம்ப நாள் விருப்பப்பட்டேன். இன்னைக்கு என்னுடைய விருப்பத்தை நான் நல்லா ஓப்பனாவே சொல்லியிருக்கேன். அதனால தயவு செஞ்சு பக்தர்கள் வந்து உங்களுடைய பாகவத விநியோகத்துடைய பிரச்சாரத்தை ஆரம்பிங்க. நீங்க யாருக்காவது புத்தக விநியோகம் பண்ணிட்டீங்கன்னா அதை ஒரு போட்டோ எடுத்து குரூப்ல போடுங்க. அதை பார்த்துட்டு மத்த பக்தர்களும் உற்சாகம் அடைவாங்க. அவங்களுக்கும் நம்மளும் பண்ணணும்னு சொல்லி தோணும். இந்த மாதிரி கான்ஸ்டன்டா ஒவ்வொரு பக்தரா விநியோகம் பண்ண மத்தவங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும். ஐயோ அவங்க பண்ணிட்டாங்க நானும் பண்றேன், நான் இவங்க பண்ணிட்டாங்க நானும் பண்றேன், அவங்க இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்களா, ஓகே நானும் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி உங்களுக்குள்ளே அந்த பாகவத பிரச்சாரத்துக்கு நீங்க வந்துடுவீங்க. அதனால தயவு செஞ்சு இந்த பாகவத பிரச்சாரத்தை சீரியஸா எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு பாகவத விநியோகத்துல ஈடுபடுங்க. அதற்கு ஆரம்பமா எல்லாருமே ஒரு 2 செட்டு 3 செட்டு எவ்வளவு ஒரு செட்டோ எது முடியுமோ அது வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாகவதம் செட்டு கிடைச்சிருச்சு அது ஓகே, 2-3 செட்டு வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா தானே மத்தவங்களுக்கு நீங்க காமிக்க முடியும், கொடுக்க முடியும். அதனால தயவு செஞ்சு நீங்க அந்த ஒரு அட்டெம்ப்டுக்கு வாங்க. அப்படி வாங்கி நீங்க வீட்டுல வாங்கி வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஐயோ வீட்டுல வந்துருச்சே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம். சோ தயவு செஞ்சு அந்த ஒரு எஃபர்ட்டை வந்து டிவோட்டிஸ் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். ப்ளீஸ் டிவோட்டிஸ் பண்ணுங்க. நீங்க என்னுடைய விருப்பத்தையும் நான் தெரிவிச்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது.
பட் ஸ்டில் நீங்க எல்லாம் விநியோகம் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அது பரம திருப்தியா இருக்கட்டும். எனக்கும் ரொம்ப உற்சாகமா இருக்கணும் உங்கள்ட்ட பேசுறதுக்கு. ஓ, இங்க எல்லாம் அற்புதமான பாகவத பிரச்சாரங்கள் இங்க இருக்காங்க. இவங்ககிட்ட பேசுறதுக்கான ஒரு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும் சொல்லி எனக்கு ரொம்ப உற்சாகம் இருக்கும். ஓ, இந்த அளவு பக்தர்கள் எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு. சோ என்னுடைய உற்சாகத்தை அதிகமாக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க உற்சாகமா இந்த பாகவதத்திலும் ஈடுபடுங்க. ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. பாஞ்சகல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. சில கேள்விகள் இருக்கா? கேள்விகள், கருத்துக்கள்? ஓகே, இங்க பக்தர்களுக்கு யாருக்கெல்லாம் பாகதம் வேணுமோ நீங்க எந்த கோயிக்கலாமாஜி வந்து அணுகலாம். நானும் இந்த குரூப்ல ரொம்ப யார் உற்சாகமான பக்தர்கள்லாம் இருக்காங்களோ அவங்கள சொல்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேவையில ஈடுபட்டு எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது விநியோகம் பண்ணக்கூடிய இதுல ஈடுபடுங்க நானும் சொல்றேன். நீங்களும் ஃபுல்லா முயற்சி பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் பேசினது. மீண்டும் அடுத்த ஒரு வகுப்புல பக்தர்களை சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. हरे कृष्णा प्रभु जी, नमस्कार। हरे कृष्ण प्रभु, धन्यवाद। వాళ్ళంతా ఎత్తి ఎదురుగా పెట్టునేస్తారు స్వామి.